வணக்கம் நம்ம மக்களே. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் வந்து நாங்கள் நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான சிம்பிள் இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு ஆனியன், 2 டொமேட்டோ, 2 சில்லி வித் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ். ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு கப் ஆஃப் தேங்காய் அண்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம். ஸோ இது வந்து நீங்கள் நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிற மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அண்ட் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். ஸோ 100 ml ஆயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் சோம்பு அண்ட் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு டர்மரிக் ஆட் பண்ணிக்கிட்டு கறி லீவ்ஸ் அண்ட் சில்லியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வந்து அந்த பவுடர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் உங்களுடைய வந்து நண்டை போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் போட்டுக்கோங்க. ஒரு கப் வந்து தாராளமாக போதுங்க, சரிங்களா? ஸோ ஃபைனலி வந்து இதுக்கு நீங்கள் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அவ்வளோதான் டைம். ஸோ 7 to 8 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஸ்டியான கிரேவி ரெடியாக இருக்கும். அடுத்தது என்ன டிஷ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.